ஹாய் ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து சிலபஸ் வாரியாக வந்து ஒவ்வொரு டாபிக் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா மராத்தியர்கள். சரிங்களா, நம்ம சிலபஸில் வந்து ஹிஸ்ட்ரி டாபிக் இருக்குல்ல, அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு முக்கியமாக ஒரு 8 லெசன்ஸ் 9 லெசன்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சிந்து சமவெளி பார்த்துருப்போம். சரிங்களா, சிந்து சமவெளி பார்த்துட்டோம், குப்தர்கள் பார்த்துட்டோம், அதே மாதிரி பாமினி விஜயநகர பேரரசுகள் பார்த்துட்டோம். சரிங்களா, ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன மராத்தியர்கள். சரிங்களா, இந்த மராத்தியர்கள் டாப்பிக்கு நம்ம எதில் எல்லாம் இருக்குது, நம்ம இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7th ஹிஸ்ட்ரியிலையும் 11th ஹிஸ்ட்ரியிலும் இருக்குது. சரிங்களா, இந்த டாப்பிக்கு 2 யூனிட்டில் இருக்குது. இந்த 2 யூனிட்டை கவர் பண்ணாலே போதும், இந்த டாப்பிக்கை நம்ம ஃபுல்லாகவே கிளியராக படிச்சிடலாம். சரிங்களா, ஸோ அது இப்போ தான் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, அதாவது நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த லெசன்ஸ் 2 கவர் பண்ணுங்கள். ஸோ அதுலேயே வந்து இந்த டாப்பிக்கை கவர் பண்ணிடலாம். சரிங்களா, இல்லை நீங்கள் ஆல்ரெடி குரூப் 4க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, ஸோ எங்களுக்கு ரிவிஷனுக்கு மட்டும் போகுது அப்படின்னா இந்த கொஷின்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரிவிஷனுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குறிப்புகள் ஒவ்வொரு கொஷின்ஸ் கடையில் குறிப்புகள் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வேணும்னா கூட நீங்கள் பிடிஎஃபாக நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ வந்து ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். எல்லாமே பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அவைலபிள் தான். ரொம்ப கம்மியான ப்ரைஸில் காம்போவாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா, ஸோ உங்களுக்கு பில்லிங் இருந்தது அப்படின்னா நீங்கள் மேலே நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். எல்லா டாப்பிக்குமே சிலபஸ் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே ஸ்டடி மெட்டீரியல் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் 100 days 100 டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெய்லியுமே வந்து 100 கொஷின்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வெளியே இருந்தால் டெஸ்ட் பேட்ச்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சிலபஸ் வரை உங்களுக்கு டெஸ்ட்டும் போயிட்டுருக்கு, ஃபுல் டெஸ்ட்டும் எழுதிட்டு இருக்காங்க. 200 கொஷின்ஸாக எக்ஸாம் வரை ஃபுல் டெஸ்ட்டும் OMR ஷீட்டை வச்சு எழுதிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பில்லிங் இருந்ததுன்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேளுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு கொஷின் கடையில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், முகலாயரின் வீழ்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் யார்? முகலாயர்களின் வீழ்ச்சியில் வந்து முக்கிய பங்கு வகித்தவர்கள் யார்? ஸோ கொஷின் ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த 75 கொஷின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ மராத்தியர். சரிங்களா, ஸோ முகலாயரோட வீழ்ச்சிக்கு வந்து முக்கிய பங்கு வகித்தவர்கள் யார் அப்படின்னா மராத்தியர்கள் தான். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. முகலாயரின் வீழ்ச்சியில் மராத்தியர் வந்து முக்கிய பங்கு வகித்தனர். 18ஆம் நூற்றாண்டில் மத்தியில் இந்தியாவின் மைய பகுதியில் மராத்திய மாமன்னர் சிவாஜியின் தலைமையில் முகலாய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதில் வெற்றி பெற்றனர். சரிங்களா, யாரோட தலைமையில்? சிவாஜி அவர்களோட தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முகலாயர் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வந்து வெற்றி பெற்றார்கள். யார்? மராத்தியர்கள். சரிங்களா, எந்த நூற்றாண்டில்? 18ஆம் நூற்றாண்டில். சரிங்களா, ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். இந்த ரெட் லைன் நம்ம மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், தஞ்சாவூரில் நாயக்க மன்னரின் ஆட்சி முடிவடைந்த உடன் மராத்திய ஆட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டவர் யார்? தஞ்சாவூரில் நாயக்க மன்னரோட ஆட்சி முடிவடைஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா மராத்திய ஆட்சியை வந்து ஏற்படுத்திட்டாங்க. ஸோ அதில் வெற்றி கண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெங்கோஜி. சரிங்களா, வெங்கோஜி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி கண்டாங்க மராத்தியர் ஆட்சியில். மூணாவது கேள்வி, அவுரங்கசீப்பின் மரணத்திற்கு பிறகு மராத்தியரின் அரியணையை அலங்கரித்தவர் யார்? அவுரங்கசீப் அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட அரியணை அவருக்கு அடுத்தபடியாக யார் ஆட்சியில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, அவரோட அரியணையை வந்து அலங்கரித்தவர்னா அவரோட இதில் யார் அடுத்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் சி சாஜி. சரிங்களா, சாஜி. இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள். 1707 வந்து பார்த்திங்கன்னா அவுரங்கசீப் வந்து மறைந்த போது மராத்தியர் பல கோட்டை கொத்தளங்களை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்க, யார்? மராத்தியர்கள் வந்து பல கோட்டைகளையும் கொத்தளங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க. இவர் இறந்த பின்னாடி, சரிங்களா, யார்? அவுரங்கசீப் வந்து இறந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சம்பாஜியின் மகன் வந்து சாஜி வந்து விடுதலையாக்கி மராத்தியரின் அரியணையை அலங்கரித்தார். சரிங்களா, இது வந்து யார் எதிர்த்தாங்க அப்படின்னா தாராபாய் வந்து இருந்து எதிர்த்தாங்க. யார்? இந்த சாஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா அரியணையை அரியணை போகிறதுக்கு வந்து அவர் வந்து எதிர்த்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். அவர் வந்து எதிர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உள்நாட்டு கழகம் வந்து வெடித்தது. அதில் வந்து சாஜி அவர்கள் வந்து வெற்றி பெற்று 1708 வந்து அரியணையில் அமர்ந்தார். சரிங்களா, அடுத்து நாலாவது கேள்வி, பாலாஜி விஸ்வநாத் எங்கிருந்து ஆட்சி செய்ய தொடங்கினார்? பாலாஜி விஸ்வநாத் எங்கிருந்து ஆட்சி செய்ய தொடங்கினார், அதாவது எந்த ஊரில் இருந்து அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ எந்த ஊரில் இருந்து? ஆன்சர் ஆப்ஷன் டி பூனே. சரிங்களா, பூனா. சரிங்களா, பூனே. ஐந்தாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றினை காண்க. 2ஆம் சாம்பூஜி
கோல்ஹாப்பூரில் அரியணை ஏறினார். சரிங்களா, 2ஆம் சாம்பூஜி வந்து கோல்ஹாப்பூரில் வந்து அரியணை ஏறினார். ஷாஹி வந்து பார்த்திங்கன்னா 1749 மறைந்த பிறகு ராமராஜா அரியணை ஏறினார். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுரங்கசீப் இருந்தார். அவருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாஜி வந்தார். ஸோ ஷாஜி வந்து 1749 இறந்ததுக்கப்புறம் வந்து ராமராஜா வந்து அரியணை ஏறினார். சரிங்களா, ஸோ நோட் பண்ணிக்க, இரண்டுமே சரிதான். சரிங்களா, ஆன்சர் இரண்டுமே சரி. 6வது கேள்வி, மராத்தியர் காலத்தில் நாட்டின் பொது நலன்கள் மற்றும் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவது பின்வரும் யாரின் முக்கிய கடமை? மராத்தியர் காலத்தில் நாட்டின் பொது நலன்கள் மற்றும் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவது பின்வரும் யாரோட முக்கிய கடமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, பேஷ்வா. சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் பி, பேஷ்வா. இந்த பேஷ்வா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், முக்கிய பிரதான் அல்லது பேஷ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, முக்கிய பிரதான் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பேஷ்வாம்பாங்க. அவங்களோட இன்னொரு மீனிங் என்ன, பிரதம மந்திரி. சரிங்களா, பேஷ்வா அப்படின்னா என்ன, பிரதம மந்திரின்னு பொருள். சரிங்களா, அதோ நாட்டோட பொது நலன்கள் மற்றும் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவது இவங்களோட முக்கிய கடமை. யார், பேஷ்வா, அவங்களோட முக்கிய கடமை. சரிங்களா, பேஷ்வாக்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா பிரதம மந்திரி. சரிங்களா. 7வது கேள்வி, மராத்தியர் ஆட்சியில் அரசின் அனைத்து பொது கணக்குகளையும் ஆராய்ந்து ஒப்புதல் கையொப்பமிடுவது யாருடைய வேலை? எல்லா கணக்கு வழக்கையும் பார்த்துட்டு கையெழுத்து போடுறது வந்து யாருடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. யார், மராத்தியர் ஆட்சியில். சரிங்களா, ஸோ சரியான ஆன்சர் வந்து பாருங்கள், ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, அமத்தியா. சரிங்களா, அமத்தியா அவங்களுடைய வேலை. சரிங்களா, அமத்தியா அப்படிங்கிறவங்க யாருன்னா நிதி அமைச்சர். சரிங்களா, பேஷ்வாங்கிறது பிரதம மந்திரி, அமத்தியா அப்படிங்கிறது வந்து யாருன்னா நிதி அமைச்சர். சரிங்களா, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எல்லா கணக்கு வழக்கையும் பார்த்துட்டு கையெழுத்து போகிறது இவர் தான், நிதி அமைச்சர். சரிங்களா, அரசின் அனைத்து பொது கணக்குகளையும் ஆராய்ந்து ஒப்புதல் கையொப்பமிடுவது வந்து இவருடைய வேலை. சரிங்களா, யார், அமத்தியாவுடைய வேலை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுத்துக்களை கேட்பாங்க, பேஷ்வா, அமத்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்து ஆப்போசிட்டில் வந்து நிதி அமைச்சர், பிரதம மந்திரி. ஸோ அந்த மாதிரி கொடுத்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லா கொஷின்ஸுமே ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம டீட்டெயிலாக தனித்தனியாக பார்க்கணும். சரிங்களா. 8வது, நிர்வாக வசதிக்காக சிவாஜி தனது அரசை எத்தனை மாகாணங்களாக பிரித்தார்? நிர்வாக வசதிக்காக சிவாஜி தனது அரசை எத்தனை மாகாணங்களாக பிரித்தார்? எத்தனை மாகாணங்களை? 4 மாகாணங்களாக பிரித்தார். சரிங்களா, ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள். நிர்வாக வசதிக்காக சிவாஜி தனது அரசை 4 மாகாணங்களாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு வைஸ்ராய் எனப்படும் அரச பிரதிநிதியை அமர்த்தினார். சரிங்களா, இப்போ 4 பிரிவாக பிரிச்சுட்டார் அவருடைய அரசை. பிரிச்சுட்டு ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வைஸ்ராய், அதாவது வந்து கண்காணிப்பாளர். சரிங்களா, ஒவ்வொரு வைஸ்ராய் வந்து எனப்படும் அரச பிரதிநிதியை வந்து அமர்த்தினார். சரிங்களா, மாகாணங்கள் மாகாணங்கள் பிராந்த் எனப்படும் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டது. சரிங்களா, மாகாணங்கள் வந்து பிராந்த் எனப்படும் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டது. சரிங்களா. 9வது கேள்வி, தஞ்சாவூரில் மராத்தியரின் ஆட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தஞ்சாவூரில் வந்து மராத்தியரோட ஆட்சி வந்து எந்த வருஷம் வந்து ஆரம்பிச்சது, அதாவது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 1674 வந்து தொடங்கிட்டாங்க. சரிங்களா, தஞ்சாவூரில் 1674ஆம் ஆண்டு தொடங்கிய மராத்தியரின் ஆட்சி 1832ஆம் ஆண்டு 2ஆம் சரபோஜி மன்னர் மரணம் வரை நீடித்தது. சரிங்களா, ஸோ எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் தஞ்சாவூரை வந்து மராத்தியர் வந்து ஆட்சி கொண்டாங்க, ஆட்சியில் இருந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா 1674 1832 வரைக்கும் வந்து மராத்தியர் ஆட்சி வந்து இருந்தது எங்கள் தஞ்சாவூரில். சரிங்களா, யாருடைய மரணத்துக்கு வரைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2ஆம் சரபோஜி மன்னருடைய மரணம் வரைக்குமே இருந்தது. 10வது கேள்வி, சிவாஜியின் வருவாய் நிர்வாகம் நியாயமானதாக யாருக்கு சாதகமாக அமைந்திருந்தது? சரிங்களா, சிவாஜி அவர்களோட வருவாய் நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா நியாயமானதாக யாருக்கு சாதகமாக இருந்தது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆன்சர் உற்பத்தியாளர்கள். சரிங்களா, உற்பத்தியாளர்களுக்கு வந்து நியாயமானதாக இருந்தது. அவரோட ஆட்சியாகட்டும், அவரோட அந்த கணக்கு வழக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியாளர்களுக்கு வந்து கரெக்டாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. 11வது கேள்வி, அரசு வசூலிக்கும் வருவாய் தேவைகளுக்கு போதுமானதாக இல்லாத நிலையில் விதிக்கப்பட்ட வரிகள் எது? அரசு வந்து வருவாய் வசூலிக்கிறாங்க, அவங்களோட தேவைகளுக்கு போதுமானதாக இல்லாத நிலையில் வந்து விதிக்கப்பட்ட வரிகள் வந்து எந்தெந்த வரிகள்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் சி, சவுத் மற்றும் சர்தேஷ்முகி இந்த 2 வரிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விதிக்கப்பட்டது. சரிங்களா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பாருங்கள்.
அரசு வசூலிக்கும் வருவாய் தேவைகளுக்கு போதுமானதாக இல்லாத நிலையில் சவுத் மற்றும் சர்தேஷ்முகி என 2 வரிகளை தனது சாம்ராஜ்யத்தின் அண்டை பகுதிகளான முகலாய மாகாணங்களிடமிருந்து பீஜாப்பூர் சுல்தானிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பகுதிகளிலிருந்து சிவாஜி வசூலித்தார். சரிங்களா, எந்த பகுதியில் வந்து இந்த வரி வசூலித்தாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முகலாய மாகாணங்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பீஜாப்பூர் சுல்தானிடமிருந்தும் கைப்பற்றப்பட்ட பகுதிகளிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவாஜி அவர்கள் வந்து இந்த வரிகளை வந்து வசூலித்தார். சரிங்களா. 12வது கேள்வி, ரெஜிமெண்ட்டுகள் பிரிகேடுகள் என பிரிக்கப்பட்ட படைப்பிரிவு எது? ரெஜிமெண்ட்டுகள் மற்றும் பிரிகேடுகள் என பிரிக்கப்பட்ட படைப்பிரிவு வந்து எந்த படைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ ஆன்சர் காலாட் படை. சரி, காலாட் படை தான் வந்து இப்படி 2ஆக பிரிச்சுக்கிட்டாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பாருங்கள், கொரில்லா போர் முறையில் வீரர்கள் சிறந்து விளங்கிய போதிலும் பாரம்பரிய போர் முறையிலும் அவர்கள் பயிற்சி பெற்றிருந்தார்கள். ரெஜிமெண்ட்டுகள் பிரிகேடுகள் என காலாட் படை வந்து பிரிக்கப்பட்டது. சரிங்களா. 9 வீரர்களை கொண்ட சிறிய படைப்பிரிவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா நாயக், அதாவது கார்பரல் வந்து தலைமை வகித்தார். சரிங்களா. ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொரில்லா போரில் வந்து பார்த்திங்கன்னா வீரர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறந்த பாரம்பரிய போரில் வந்து நல்ல சிறந்து விளங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் காலாட் படையை வந்து 2 பிரிவாக பிரிச்சுட்டாங்க. ரெஜிமெண்ட்டு பிரிகோடாக வந்து பிரிகேடுகளாக பிரிச்சுட்டாங்க. இந்த 9 வீரர்கள் கொண்ட அந்த ஒரு படைப்பிரிவுக்கு வந்து நாயக், அதாவது வந்து கார்பரல் அவர்கள் வந்து தலைமை வகித்தாங்க. சரிங்களா. 9 பேர் கொண்ட ஒரு குழு. சரிங்களா. 13வது கேள்வி, சிவாஜியின் அமைச்சரவையான அஷ்டபிரதான் அமைப்பில் முதன்மையானவர் யார்? சிவாஜியின் அமைச்சரவையில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டபிரதான் இருக்காங்களா, அவங்களோட அமைப்பில் முதன்மையானவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, முதன்மையானவர்கள் யாருன்னா பேஷ்வா தான். ஆன்சர் ஆப்ஷன் டி, பேஷ்வா. நம்ம பார்த்தோம்ல பிரதம மந்திரி பேஷ்வா. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள், பேஷ்வா அல்லது பிரதம மந்திரி என்பவர் சிவாஜியின் அமைச்சரவையான அஷ்டபிரதான் அமைப்பில் முதன்மையானவர். சரிங்களா. முதன்மையானவர். 18ஆம் நூற்றாண்டில் பேஷ்வாக்கள் அதிக அதிகாரங்களை பெற்று ஆட்சி புரிந்தனர். பாலாஜி விஸ்வநாத் என்பவர் ஆட்சி மிகுந்த முதல் பேஷ்வா ஆவார். சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியம். அதாவது அவரோட ஆட்சியில், சிவாஜி அவரோட ஆட்சியில் வந்து பார்த்தா அமைச்சரவையில் அஷ்டபிரதான் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முதன்மையானவர் யாருன்னா பேஷ்வா. அவங்க தான். பேஷ்வாங்கிறது வந்து பிரதம மந்திரி. சரிங்களா. அவங்களோட பேர் என்ன, பிரதம மந்திரின்னு சொல்லுவாங்க. 18ஆம் நூற்றாண்டில் வந்து சிறந்து விளங்கிய பேஷ்வா யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் அவர்கள் தான். சரிங்களா. ஆற்றல் மிகுந்த முதல் பேஷ்வா அவர் தான். 14வது கேள்வி, உள்நாட்டு போரால் சிக்கலில் இருந்த அரசை கட்டுப்பாட்டில் கொண்டு வர ஷாஜிவுக்கு உதவியவர் யார்? உள்நாட்டு போரில் வந்து சிக்கலில் இருந்த அரசை வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வர ஷாஜிவுக்கு உதவியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாலாஜி விஸ்வநாத் அவர்கள் தான், அந்த பேஷ்வா அவர்கள் தான். சரிங்களா. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள், பேஷ்வான பாரசீக சொல் என்ன பொருள் அப்படின்னா முதன்மையான அல்லது பிரதம அமைச்சர்னு சொல்லுவாங்க. சரிங்களா. பேஷ்வாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரசீக சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா முதன்மையான அல்லது பிரதம அமைச்சர்னு சொல்லுவாங்க. பாலாஜி விஸ்வநாத் வந்து 1713 1720 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டு போரால் சிக்கலில் இருந்த அரசை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர ஷாஜிவுக்கு பாலாஜி விஸ்வநாத் வந்து உதவினார். ஸோ நெக்ஸ்ட் வந்து 15th ஒன், கீழ்காணவற்றுள் சரியான கூற்றினை காண்க. எது வந்து சரின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ கண்டிப்பாக டெஸ்ட் ரைட் தானே பண்ணிட்டு வரீங்க. ஸோ இது உங்களுக்கான கேள்வி. ஸோ எத்தனை பேர் வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். கண்டினியூவாக டெஸ்ட்டு வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். 16வது கேள்வி, எந்த ஒப்பந்தத்தின்படி ஷாஜிவின் இறையாண்மையை ஏற்குமாறு கோல்ஹாபுரியின் சாம்பாஜிக்கு நெருக்குதல் அளிக்கப்பட்டது. எந்த ஒப்பந்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஆன்சர் வார்னா ஒப்பந்தம். 17வது கேள்வி, எந்த ஆண்டு சிவாஜி தீவிர போர்க்கொள்கையை கடைப்பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு வந்து சிவாஜி வந்து தீவிர போர்க்கொள்கையை வந்து கடைப்பிடிக்கல அப்படின்னாரு? ஆன்சர் 1666ஆம் ஆண்டு. சரிங்களா. 18 மன்சப்தார் 5000 என்ற படிநிலையில் நியமிக்கப்பட்டவர் யார்? மன்சப்தார் 5000 அப்படின்ற படிநிலையில் நியமிக்கப்பட்டவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் சாம்பாஜி. சரிங்களா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சாம்பாஜி. இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள்,
இளவரசர் மூவாசம் தக்காணத்தின் அரச பிரதிநிதி அதாவது வைஸ்ராய் மிகவும் வலு குறைந்தும் சோம்பலுடனும் இருந்தார். ராஜா ஜஸ்வந்த் சிங் சிவாஜியுடன் நட்பு பாராட்டினார். மன்சப்தார் 5000 என்ற படி நிலையில் சாம்பாஜி நியமிக்கப்பட்டார். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் 19வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? 1670ஆம் ஆண்டு மேற்கு கடற்கரையோரத்தின் முக்கிய துறைமுகமான சூரத்தை அவர் மீண்டும் கைப்பற்றினார். சரிங்களா? அடுத்து 1672 சூரத்திலிருந்து சவுத் எனப்படும் 10ல் 1 பங்கு வருமானத்தை வருடாந்திர கப்பமாக மராத்தியர் பெற்றனர். ஸோ இது வந்து தவறு. இது ஒன்று தான் சரி. சரிங்களா? அவர்னா யார்? சிவாஜி தான். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. 20வது கேள்வி. சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்தை எந்த ஆண்டு சூட்டினார்? சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்தை எந்த ஆண்டு சூட்டினார்? ஆன்சர் 1674ஆம் ஆண்டு. சரிங்களா? குறிப்பு வந்து பாருங்கள். 1674ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் தேதி சிவாஜி ராய்கர் கோட்டையில் வேத முறைப்படி அரியணை ஏறினார். சத்ரபதி என்ற பட்டத்தை சூடினார். சரிங்களா? எந்த வருஷம்? 1674 ஜூன் 6ஆம் தேதி ராய்கர் கோட்டையில். சரிங்களா? 21வது கேள்வி. சிவாஜி பின்வரும் யாருடன் ரகசிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்? சிவாஜி பின்வரும் யாருடன் ரகசிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்? ஆன்சர் கோல்கொண்டா சுல்தானிடம். சரிங்களா? கோல்கொண்டா சுல்தான் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரகசிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். 22 சிவாஜி தஞ்சாவூரை நிர்வகிக்குமாறு யாரை பணியமர்த்தினார்? சரிங்களா? யாரை பணியமர்த்தினார்? ஆன்சர் வெங்கோஜி. ஆப்ஷன் பி வெங்கோஜிய. சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள். செஞ்சி, வேலூர் ஆகியவற்றை கைப்பற்றி அவர் அடுத்திருந்த தனது தந்தை சாஜிக்கு சொந்தமான பகுதிகளையும் சேர்த்து கொண்டார். சகோதர உறவிலான வெங்கோஜியை அல்லது இக்கோஜின்னு சொல்லுவாங்க தஞ்சாவூரை நிர்வகிக்குமாறு அவர் வந்து பணித்தார். சரிங்களா? அவர் வந்து பணித்தார். மதுரை நாயக்கர்களுக்கு பெரும் தொகையை கப்பமாக தரவும் உத்தரவிட்டார். சரிங்களா? உறுதியளித்தார். அடுத்து வந்து பாருங்கள் 23வது கேள்வி. சிவாஜி எந்த ஆண்டு காலமானார்? சிவாஜி எந்த ஆண்டு காலமானார்? ஆன்சர் 1680. சரிங்களா? 1680. 24வது கேள்வி. பின்வரும் எந்த இளவரசருக்கு பாதுகாப்பு கொடுத்ததற்காக அவுரங்கசீப் சாம்பாஜிக்கு தண்டனை கொடுத்தார்? பின்வரும் எந்த இளவரசருக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்ததற்காக அவுரங்கசீப் வந்து சாம்பாஜிக்கு வந்து தண்டனை கொடுத்தார்? யாருக்கு அப்படின்னா ஆன்சர் 2ஆம் அக்பர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2ஆம் அக்பருக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்ததுக்காக வந்து பார்த்திங்கன்னா சாம்பாஜிக்கு வந்து தண்டனை கொடுத்தார். 25 மராத்திய நாட்டில் மத எழுச்சி என்பது பிரமாண சமயம் சார்ந்ததாக இல்லை என்பது யார் கூற்று? மராத்திய நாட்டில் மத எழுச்சி என்பது பிரமாண சமயம் சார்ந்ததாக இல்லை என்பது யாருடைய கூற்று? ஆன்சர் ரானடே. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரானடே. 26 மாலிக் அம்பர் யாருடைய ஆட்சியில் அமைச்சராக விளங்கினார்? மாலிக் அம்பர் யாருடைய ஆட்சியில் அமைச்சராக விளங்கினார்? ஆன்சர் அகமது ஷா. ஆப்ஷன் பி அகமது ஷா அவருடைய ஆட்சியில் வந்து அமைச்சராக இருந்தாங்க. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பாருங்கள். அகமது ஷாவின் அபிஷீனிய அமைச்சராகவும் முன்னாள் அடிமையாகவும் இருந்த மாலிக் அம்பர் 1548 1526 வரைக்கும் இருந்தார் என்பவரின் கீழ் சாஜி போன்ஸ்லே சேவை புரிந்தார். 27 சிவாஜி தனது குருவாக ஏற்று மரியாதை செலுத்திய துறவியார்? சிவாஜி தனது குருவாக ஏற்று மரியாதை செலுத்திய துறவி வந்து யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ராம்தாஸ். ஆப்ஷன் ஏ ராம்தாஸ் துறவி. 28 சிவாஜியின் தந்தை சிறுமைப்படுத்தி சிறையில் அடைத்தவர் யார்? சிவாஜியின் தந்தையை சிறுமைப்படுத்தி சிறையில் அடைத்தவர் யார்? ஆன்சர் பீஜாப்பூர் சுல்தான். ஆப்ஷன் பி பீஜாப்பூர் சுல்தான். 29 அகமது நகர் முகலாயர்களால் இணைக்கப்பட்ட பிறகு சாஜி போன்ஸ்லே யாரிடம் பணியை தொடர்ந்தார்? அகமது நகர் வந்து முகலாயர்கள் கூட இணைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சாஜி போன்ஸ்லே வந்து யார்கிட்ட வந்து பணியை தொடர்ந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. யார்கிட்ட அப்படின்னா ஆன்சர் பீஜாப்பூர் சுல்தான் கிட்ட வந்து வேலையில் இருந்தார். சரிங்களா? பணியை தொடர்ந்தார். 30வது கேள்வி. தாய் வழியில்
யாதவ மன்னர்களின் வழித்தோன்றலாகவும் தந்தை வழியில் சீட்டோடியாக்களின் வழித்தோன்றலாகவும் விளங்கியவர் யார்? தாய் வழியில் யாதவ மன்னர்களின் வழித்தோன்றலாகவும் தந்தை வழியில் சிட்டோடியாக்களின் வழித்தோன்றலாகவும் விளங்கியவர் யார்? ஆன்சர் சாஜி போன்ஸ்லே. ஆப்ஷன் சி சாஜி போன்ஸ்லே. 31 சிவாஜி தன்னுடைய எத்தனாவது வயதில் முதல் இராணுவத்தில் ஈடுபாடு காட்ட தொடங்கினார்? சிவாஜி தன்னுடைய எத்தனாவது வயதில் வந்து முதல் இராணுவத்தில் ஈடுபாடு காட்ட தொடங்கினார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 19 வயதில். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள். சிவாஜி தமது 19 வயதில் முதல் இராணுவத்தில் ஈடுபாடு காட்ட தொடங்கினார். 1946 வந்து தோர்னா கோட்டையை பீஜாப்பூர் சுல்தானிடமிருந்து கைப்பற்றினார். தோர்னாவில் இருந்து 5 மைல் தொலைவில் இருந்த ராய்கர் கோட்டையையும் கைப்பற்றி மீண்டும் முழுமையாக அதனை கட்டினார். 32 சாம்பாஜி அவுரங்கசீப்பால் சிறைப்பிடிக்கப்பட்டு எந்த கோட்டைக்கு அனுப்பப்பட்டார்? இரண்டாம் அக்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து உதவி செஞ்சு அவுரங்கசீப் கிட்ட இருந்து அவர் வந்து தண்டனை அனுபவிச்சார். எந்த கோட்டைக்கு அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ பன்ஹலா கோட்டைக்கு. ஆப்ஷன் ஏ பன்ஹலா கோட்டை. அடுத்து வந்து பாருங்கள் 33வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? பேஷ்வாவின் இளைய புதல்வர் விஸ்வாஸ் ராவின் ஒட்டுமொத்த தலைமையின் கீழ் மராத்திய இராணுவம் இருந்தது. பேஷ்வாவின் இளைய புதல்வர் விஸ்வாஸ் ராவின் ஒட்டுமொத்த தலைமையின் கீழ் மராத்திய இராணுவம் இருந்தது. சரிங்களா? அவரோட தலைமையில் தான் வந்து மராத்திய இராணுவம் வந்து இருந்தது அப்படிங்கிறாங்க. சரிதான். படைகளுக்கு சதாசிவராவ் உண்மையான தளபதியாக திகழ்ந்தார். இந்த படைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சதாசிவராவ் வந்து உண்மையான தளபதியாக திகழ்ந்தார். ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி. அனைத்தும் சரி. 34 இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்ற ஆண்டு. இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் வந்து நடைபெற்ற ஆண்டு கேட்குறாங்க. ஸோ எந்த வருஷம்? ஆப்ஷன் ஏ 1803 முதல் 1806 வரை. சரிங்களா? 1803லேருந்து 6 வரைக்கும் வந்து இந்த போர் வந்து நடைபெற்றது. 35 முதலாம் மாதவ் ராவுக்கு பிறகு பேஷ்வா ஆக பொறுப்பேற்றவர் யார்? முதலாம் மாதவ் ராவுக்கு பிறகு பேஷ்வா ஆக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் நாராயண் ராவ் அவர்கள். ஆப்ஷன் சி நாராயண ராவ் அவர்கள். 36 பூனா அரசாங்க குடியிருப்பை தீயிட்டு கொளுத்தியவர் யார்? பூனா அரச குடியிருப்பை தீயிட்டு கொளுத்தியவர் யார்? யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் இரண்டாம் பாஜிராவ். ஆப்ஷன் பி இரண்டாம் பாஜிராவ். 37 பெரிய மாகாணங்களை ஆட்சி செய்த மாகாண ஆளுநர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பெரிய மாகாணங்களை ஆட்சி செய்த மாகாண ஆளுநர்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆன்சர் சர் சுபாஸ்தார்கள். சரிங்களா? சர் சுபாஸ்தார்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள். பேஷ்வாக்களின் கீழ் மாகாணங்கள் பல்வேறு அளவுகளில் இருந்தன. பெரிய மாகாணங்கள் வந்து சர் சுபாஸ்தார்கள் என்று அழைக்கப்பட்ட மாகாண ஆளுநர்களின் கீழ் வந்து இருந்தது. மாகாணங்களின் கீழ் இருந்த மண்டலங்கள் சுபாக்கள் மற்றும் பிரிந்துக்கள் என்று அழைக்கப்பட்டன. சரிங்களா? மாகாணங்களுக்கு கீழ் இருந்த மண்டலங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுபாக்கள் மற்றும் பிராந்துக்கள் என்று அழைக்கப்பட்டனர். 38 பொறுத்துக. அமத்யா அப்படின்னா என்ன அப்படின்னா அரசின் அனைத்து பொது கணக்குகள்னு சொல்லுவோம். சரி, அனைத்து பொது கணக்குகளையும் வந்து பார்த்து கையெழுத்துறது அவர் தான். சுமந்த் வந்து போர் மற்றும் அமைதி பார்த்துட்டு இருந்தார். பண்டிட் ராவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்க நடைமுறைகள். வாக்கிய நாவிஸ் வந்து அரசின் நடவடிக்கைகள் பற்றி ஆவணங்களை வந்து பார்த்துட்டு இருந்தார். அரசின் நடவடிக்கைகள் மற்றும் ஆவணங்களை வந்து கண்காணிச்சிட்டு இருந்தார். சரிங்களா? அமத்யா அரசின் அனைத்து பொது கணக்குகள். சுமந்த் வந்து போர் மற்றும் அமைதி. பண்டிட் ராவ் ஒழுக்க நடைமுறைகள். வாக்கிய நாவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரசின் நடவடிக்கைகள் மற்றும் ஆவணங்கள். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி. 4 3 2 1. 39 தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் தமிழ்நாட்டின் முதலாவது வன உயிரியல் பூங்காவை அமைத்தவர் யார்? தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் தமிழ்நாட்டோட முதலாவது வன உயிரியல் பூங்காவை வந்து அமைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இரண்டாம் சரபோஜி. ஆப்ஷன் பி இரண்டாம் சரபோஜி. 40 சாஜிக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர்களை காலவரிசைப்படுத்து. சாஜிக்கு பின் வந்து ஆட்சிக்கு வந்தவர்களை காலவரிசைப்படுத்துன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாஜிக்கு அப்புறம் சரபோஜி வந்தார். அதுக்கப்புறம் துக்கோஜி, பிரதாப் சிங், துல்ஜாஜி. சரிங்களா? சரபோஜி, துக்கோஜி, பிரதாப் சிங், அதுக்கப்புறம் தான் துல்ஜாஜி. சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷாஜிவுக்கு வந்து வாரிசு இல்லாததால் அவருடைய சகோதரர் வந்து முதலாம் சரபோஜி வந்து அடுத்ததாக இருந்தார். சரிங்களா, ஷாஜிக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு சரபோஜி இருந்தார். 1712 முதல் 1728 16 ஆண்டுகள் வந்து அவர் ஆட்சியில் இருந்தார் சரபோஜி. அவரோட ஆட்சிக்கு பின்னாடி அவருக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா துக்கோஜி வந்து வந்தார். சரிங்களா, துக்கோஜி வந்து ஆட்சி கட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரை தொடர்ந்து அவர் வந்து 1939 76 வரைக்கும் அது 28 38 வரைக்கும் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் 39 63 வரைக்கும் வந்து பிரதாப் சிங் வந்து ஆட்சி செய்தார். சரிங்களா, அதுக்கப்புறம் அவருடைய மகன் தான் யாருன்னா துல்ஜாஜி. 1787 அவர் வந்து பணியில் இருந்தார். சரிங்களா, 39 63 வரைக்கும் பிரதாப் சிங் இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய மகன் வந்து பார்த்திங்கன்னா 1787 வந்து ஆட்சியில் அமர்ந்தார். சரிங்களா, துல்ஜாஜி. 41 செஞ்சிக்கு எதிரான முகலாய தாக்குதலில் செஞ்சி கோட்டையின் கிளாதாரராக பணியில் அமர்த்தப்பட்டவர் யார்? செஞ்சிக்கு எதிரான முகலாய தாக்குதலில் செஞ்சி கோட்டையின் கிளாதாரராக பணியில் அமர்த்தப்பட்டவர் யார்? ஆன்சர் சுவரூப் சிங் அவர்கள். ஆப்ஷன் ஏ சுவரூப் சிங் அவர்கள். 42 16ஆம் நூற்றாண்டில் கீழ்கண்ட எந்த சுல்தான்கள் மராத்தியர்களை தங்கள் குதிரைப்படையில் பணியமர்த்தினர்? 16ஆம் நூற்றாண்டில் கீழ்கண்ட எந்த சுல்தான்கள் வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் வந்து தங்கள் குதிரைப்படையில் வந்து பணியமர்த்தினான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பீஜாப்பூர் மற்றும் அகமது நகர். சரிங்களா, பீஜாப்பூர் மற்றும் அகமது நகர். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. சரிங்களா, இந்த 2 நகரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மராத்தியர்கள் தங்கள் குதிரைப்படையில் வந்து பணியமர்த்தினார்கள். 43 கூற்றுகளை ஆராய்க. 43 கூற்றுகளை ஆராய்க. ஃபஸ்ட்டு, பாறைகளும் குன்றுகளும் அடங்கிய மராத்திய நாட்டின் நிலப்பகுதி அந்நிய படையெடுப்பாளர்களிடமிருந்து மராத்தியருக்கு பாதுகாப்பளித்தது. பாறைகளும் குன்றுகளும் அடங்கிய மராத்திய நாட்டோட நிலப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாட்டுகளிடமிருந்து அந்த மராத்தியர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அளித்தது சரிதான். மராத்திய நாட்டின் புவியியல் கூறுகள் கொரில்லா போர் முறைக்கு உகந்ததாக விளங்கியது. மராத்திய நாட்டோட புவியியல் கூறுகள் வந்து பார்த்திங்கன்னா கொரில்லா போருக்கு தகுந்த மாதிரி விளங்கியது. ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா, ஆன்சர் இரண்டுமே சரி. 44 டேஷில் பரவிய பக்தி இயக்கம் மராத்திய மக்களிடையே விழிப்புணர்வையும் இணக்கமும் ஏற்பட உதவியது. எப்போ எந்த நாட்டிலிருந்து பரவிய பக்தி இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா மராத்திய மக்களிடையே விழிப்புணர்வையும் இணக்கமும் ஏற்பட உதவியது. ஸோ ஆன்சர் மகாராஷ்டிராவில். சரிங்களா, மகாராஷ்டிரா. 45 கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது? கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது? மனிதர்களுக்காகவும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரிக்க தன்வந்திரி மஹால் என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தை சரபோஜி நிறுவினார். சரிங்களா, நிறுவினார் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. மனிதர்களுக்காகவும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரிக்கிறதுக்கு தன்வந்திரி மஹால் அப்படிங்கிற ஆராய்ச்சி நிறுவனத்தை வந்து சரபோஜி நிறுவினார் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. நோயாளிகளின் ஆவணங்களை பராமரிக்கும் முறையும் அறிமுகம் செய்யப்பட்டது. நோயாளிகளோட ஆவணங்களை வந்து பராமரிக்கும் முறையை வந்து அவங்கள எதுவுமே செய்யலை. இதுவும் தவறு. சரிங்களா, ஆன்சர் அனைத்தும் தவறு. இரண்டுமே தவறு தான். 46 மத பரப்பாளர்கள் நடத்திய ஏழை கிறிஸ்துவ மாணவர்களுக்கான பள்ளி வந்து எங்கு அமைந்திருந்தது? இவங்களுக்கான ஏழை கிறிஸ்துவ மாணவர்களுக்கான வந்து பள்ளி வந்து எங்கே இருந்தது அப்படின்னா கண்ணந்தாங்குடி. ஆப்ஷன் ஏ கண்ணந்தாங்குடியில். சரிங்களா. 47 தஞ்சாவூரை ஆண்ட மராத்திய போன்ஸ்லே சாம்ராஜ்யத்தின் கடைசி ஆட்சியாளர் யார்? ஆன்சர் 2ஆம் சரபோஜி. ஆப்ஷன் ஏ 2ஆம் சரபோஜி. 48 சிவாஜியின் வாழ்வின் மீது கணிசமான செல்வாக்கை செலுத்திய பக்தி இயக்கத்தைச் சேர்ந்த பெரியோர்கள் யார்? சிவாஜியின் வாழ்வின் மீது கணிசமான செல்வாக்கை செலுத்திய பக்தி இயக்கத்தைச் சேர்ந்த பெரியோர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னா ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ். சரிங்களா, சாம்ஜி கிடையாது. சாம்பாஜியை வந்து இப்போ இவங்களோட அதான் வந்து பெரியோர்கள் தான் கேட்டிருக்காங்க. அவர் வந்து இந்த காலத்து அரசர். சரிங்களா, பெரியோர்கள் யாருன்னா ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ். ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களா, சாம்பாஜி இல்லை. 49 மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு டேஷ் ஆண்டுக்கு டெல்லி அருகே உள்ள பாடிப்பட்டில் முடிந்தது. மராத்திய குறுகிய கால பேரரசு வந்து எந்த ஆண்டு டெல்லிக்கு அருகே உள்ள பாடிப்பட்டில் முடிந்தது? ஆன்சர் ஆப்ஷன் டி 1761ஆம் ஆண்டு. சரிங்களா, 1761ஆம் ஆண்டு. 50வது கேள்வி சரியானவற்றை காண்க. சரஸ்வதி மகால் நூலகம் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டு 2ஆம் சரபோஜி மன்னரால் செறிவூட்டப்பட்டது.
சரிங்களா, இது வந்து சரிதான். அதாவது சரஸ்வதி மகால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூலகம் வந்து நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டு 2ஆம் சரபோஜி மன்னரால் செறிவூட்டப்பட்டது சரிதான். மராத்திய மொழியில் அமைந்த ஆவணங்கள் மோடி எழுத்து வடிவில் எழுதப்பட்டது. மராத்திய மொழியில் அமைந்த ஆவணங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோடி எழுத்து முறையில் வடிவில் வந்து எழுதப்பட்டது. இதுவும் சரிதான். ஆன்சர் இரண்டுமே சரி. 51 பொறுத்துக. சரிங்களா, பொறுத்துக. சாஜி பான்ஸ்லே வந்து சிவாஜியின் தந்தை, சாம்பாஜி வந்து சிவாஜியின் மகன். சரிங்களா, சாம்பாஜி வந்து சிவாஜியின் மகன். ஷாஹூ சரிங்களா, ஷாஹூ யார் அப்படின்னா சிவாஜியின் பேரன். சரிங்களா, அடுத்தது ஜீஜாபாய் அப்படின்னா சிவாஜியின் தாய். அப்சல் கான் வந்து பீஜாப்பூர் தளபதி. சரிங்களா, சாஜி பான்ஸ்லே வந்து பார்த்திங்கன்னா சிவாஜியின் தந்தை, சாம்பாஜி வந்து சிவாஜி அவர்களுடைய மகன், சாஹூ வந்து சிவாஜியின் பேரன், ஜீஜாபாய் வந்து சிவாஜியின் தந்தை, அப்சல் கான் வந்து பீஜாப்பூர் தளபதி. சரிங்களா, ஸோ ஆன்சர் 3, 4, 5, 1, 2 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 52 கூற்றுகளை ஆராய்க. கர்நாடகத்தின் மீது 1677 படையெடுத்த சிவாஜி சந்தாஜியை அகற்றிவிட்டு தனது ஒன்றுவிட்ட சகோதரர் வெங்கோஜியை அப்பதவியில் அமர்த்தினார். கர்நாடகத்தின் மீது 1677 வந்து படையெடுத்த சிவாஜி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தாஜியை வந்து அகற்றிவிட்டு ஒன்றுவிட்ட சகோதரர் வந்து வெங்கோஜி இருக்கார்ல அவரை வந்து அப்பணியில் அமர்த்தினார் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. அவர் வந்து தஞ்சாவூரில் தான் இருந்தார். சரிங்களா, அவரது மறைவுக்கு பின்னர் அவரது மகன் சரபோஜி தஞ்சாவூரை ஆண்டார். இதுவும் தவறு. சரிங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டுமே தவறு. 53 கால வரிசைப்படி நிகழ்வுகளை வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு சிவாஜி தம் பாதுகாவலர் இறந்தவுடன் சுதந்திரமான அரசன் ஆனார். சரிங்க, சிவாஜி தம் பாதுகாவலர் வந்து இறந்தவுடன் சுதந்திரமான அரசனாரார் சரிதான். அடுத்தது சிவாஜியின் தந்தை இறந்தவுடன் ஜாவாலியின் மீது படையெடுத்தார். ஸோ இதுதான் செகண்ட் வரி. சிவாஜி தந்தை வந்து இறந்தவுடன் ஜாவலியின் மீது வந்து படையெடுத்தார். அதுக்கப்புறம் பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வாவாக பொறுப்பேற்றார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஜிபுரம் வந்து அரச பதவி ஏற்றார். சரிங்களா, ஆன்சர் சி 1, 3, 4, 2. சரிங்களா, சிவாஜி வந்து தன்னோட பாதுகாவலர் இறந்தவுடன் சுதந்திரமான அரசன் ஆனார். அதுக்கப்புறம் அவரோட தந்தை இறந்ததுக்கப்புறம் ஜாவலியின் மீது வந்து படையெடுத்தார். அதுக்கப்புறம் பாலாஜி விஸ்வநாத் வந்து பார்த்திங்கன்னா பேஷ்வாவாக பொறுப்பேற்றதுக்கப்புறம் பாஜிபுராய் வந்து அரச பதவி ஏற்றார். 54 முகலாயரின் வீழ்ச்சிக்கு இராணுவ ரீதியாக பங்களிப்பு செய்தவர்கள் யார்? ஆன்சர் பேஷ்வாக்கள். ஆப்ஷன் பி பேஷ்வாக்கள். 55 50,000க்கும் குறைவான குதிரை வீரர்களை கொண்ட மராத்திய படை டேஷ் எந்த ஆண்டுக்கு அப்புறம் 2 மடங்கானது? 50,000க்கும் குறைவான குதிரை வீரர்களை கொண்ட மராத்திய படை வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஆண்டுக்கு அப்புறம் வந்து 2 மடங்கானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1720ஆம் ஆண்டுக்கு அப்புறம் வந்து குதிரைப்படை வந்து 2 மடங்கானது. சரிங்களா, 56 பாஜிராய் நிதி நிர்வாக செயல்பாடுகளை டேஷில் மையப்படுத்தினார். பாஜிராய் நிதி நிர்வாக செயல்பாடுகளை வந்து எப்போ வந்து எந்த இதில் மையப்படுத்தினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ எங்கே? பூனேல. ஆப்ஷன் சி பூனேல. 57 பொறுத்துக்க. முக்கிய மராத்திய குடும்பங்கள். சரிங்களா, முக்கிய மராத்திய குடும்பங்கள். கேக்வாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாக்பூர் கரெக்டு தான். பான்ஸ்லே வந்து இந்தூர். ஹோர்கார் குவாலியர். சிந்தில்னா சிந்தியா பரோடா. பேஷ்வா பூனே. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து கேக்வாட் வந்து நாக்பூர், பான்ஸ்லே வந்து இந்தூர், ஹோர்கார் வந்து குவாலியார், சிந்தி அல்லது சிந்தியா வந்து பார்த்திங்கன்னா பரோடா, பேஷ்வா வந்து பூனே தான். சரிங்களா, சரியா மராத்தியர்களோட முக்கிய குடும்பங்கள். ஆன்சர் 1, 3, 4, 2, 5. சரிங்களா, 1, 3, 4, 2, 5. ஆப்ஷன் டி தான் சரி. 58 சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக தமது பணியை தொடங்கிய பாலாஜி விஸ்வநாத் டேஷில் பேஷ்வாவாக ஆனார். சரிங்களா, சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா அலுவலராக வந்து பணியில் வந்தார். அதுக்கப்புறம் வந்து பேஷ்வா பிரதம மந்திரி ஆனார். ஸோ எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ எந்த வருஷம்? 1713. 1713 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து பேஷ்வா ஆனார். கூற்றுகளை ஆராய்க. ஐம்பத்தி 59 கூற்றுகளை ஆராய்க.
ஷாகு மகாராஜாவின் 40 ஆண்டு ஆட்சியின் போது மராத்தியர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பகுதிகள் வந்து அதிகரித்தன. ஸோ இது வந்து சரிங்களா. அவரோட ஆட்சி 40 ஆண்டு ஆட்சி காலத்தில் மராத்தியர் கட்டுப்பாட்டில் இருந்த கீழே இருந்த பகுதிகள் எல்லாமே வந்து அதிகரித்தன. ஷாகு மகாராஜாவின் காலத்தில் முறையாக கப்பம் வசூலிக்கப்படவில்லை. ஸோ இது வந்து தவறு. சரிங்களா. கரெக்டாக வந்து கப்பம் வந்து வசூலித்தார்கள். சரிங்களா. வசூலிக்கப்படவில்லை அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. ஸோ அப்போ இதுக்கு வந்து 1 சரி 2 தவறு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து சரி. 60. வருவாய்த்துறை நிர்வாகத்தின் முக்கிய தலைவரான காமவிஸ்தார் யாரால் நியமிக்கப்பட்டார்? வருவாய்த்துறையோட நிர்வாகத்தின் முக்கிய தலைவரான காமவிஸ்தார் வந்து யாரால் நியமிக்கப்பட்டார் அப்படின்னா ஆன்சர் பேஷ்வாவால் நியமிக்கப்பட்டவர். யாருன்னா காம விஸ்வாதார். 61. டேஷ் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு ஆண்டு மராத்திய தளபதி ராகுஜி பான்ஸ்லேயின் தலைமையில் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டனர். எந்த வருஷம்? 1945 51. 1945 to 51 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த டைமில் வந்து கொள்ளையடிப்பதை வந்து ரொம்ப நோக்கமாக வந்து கொண்டு எடுத்துருந்தாங்க. அதை வந்து அவங்களுக்கு மேலே வந்து படையெடுப்புகள் வந்து மேற்கொள்ளப்பட்டனர். 62. பாலாஜி பாஷிவ் ராய் காலத்தில் நாக்பூரிலிருந்து மராத்திய படைகள் கீழ்கண்ட எந்த பகுதிகளை கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்டு படையெடுப்புகளை நடத்தினர்? பாலாஜி பாஷிவ் ராய் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மராத்திய படைகள் வந்து கீழே அந்த கொள்ளையடிப்பவங்களே நோக்கமாக கொண்டு வந்து படையெடுப்புகள் நடத்தினார். எந்தெந்த இடங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஆன்சர் பீகார், வங்காளம், ஒடிஷா. பீகார், வங்காளம், ஒடிஷா. ஆன்சர் 1, 2, 4 அந்த இடங்களில் தான். சரிங்களா. 63. மாளவத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக போர் பிரகடனம் செய்து அவற்றை முகலாயரின் மேலாதிக்கத்திலிருந்து விடுவித்தவர் யார்? மாளவத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக போர் பிரகடனம் செய்து அவற்றை முகலாயரின் மேலாதிக்கத்திலிருந்து விடுவித்தவர் யார்? ஆன்சர் பாஜிராவ். ஆப்ஷன் சி பாஜிராவ். 64. டேஷ் நூற்றாண்டின் முதல் பாதி பகுதியில் மராத்திய அரசு அதிகாரம் ஒருங்கிணைக்கப்பட்டது. எந்த நூற்றாண்டோட முதல் பாதி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மராத்திய அரசு அதிகாரம் ஒருங்கிணைக்கப்பட்டது. ஸோ ஆன்சர் 18ஆம் நூற்றாண்டில். 65. சிவாஜி ஆக்ராவிலிருந்து தப்பிய போது வாரணாசியில் சாம்பாஜியிடம் பாதுகாவலராய் இருந்தார். யார்? சிவாஜி ஆக்ராவிலிருந்து தப்பிய போது வாரணாசியில் சாம்பாஜியின் பாதுகாவலராய் இருந்தவர் யார்? ஆன்சர் கவி கலாஷ் அவர்கள். ஆப்ஷன் ஏ கவி கலாஷ் அவர்கள். 66. அவுரங்கசீப் டேஷ் ஆண்டு பீஜாப்பூரையும் கோல்கொண்டாவையும் கைப்பற்றினார்? அவுரங்கசீப் எந்த ஆண்டு பீஜாப்பூரையும் கோல்கொண்டாவையும் கைப்பற்றினார்? ஆன்சர் 1687 ஆண்டு கைப்பற்றினார். 67வது கேள்வி தவறான இணையை காண்க. பந்த் பிரதான் அல்லது பேஷ்வா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிரதம அமைச்சர். சரிதான். சரிங்களா. சுர்னாவிஸ் இல்லைனா சச்சிவ்ங்கிறது வந்து செயலர். கரெக்டு தான். அமத்யா அல்லது மசீம்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. வாக்கியா நாவிஸ் வந்து உள்துறை அமைச்சர். ஸோ இது வந்து சரிதான். சரிங்களா. ஸோ இது வந்து தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. அமத்யா மசீம்தார் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சருங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. ஆன்சர் ஆப்ஷன் சி தான். சரிங்களா. அடுத்தது கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஒன், முகலாயரின் நிர்வாக முறை சிவாஜியின் மீது செல்வாக்கு செலுத்தியிருந்தது. முகலாயர்களின் நிர்வாக முறை சிவாஜியின் மீது செல்வாக்கு செலுத்தியிருந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ சரிதான். அடுத்தது, மராத்திய நிர்வாகத்தில் நிலவரியானது உண்மையான விளைச்சலின் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்பட்டது. மராத்திய நிர்வாகத்தில் நிலவரியானது உண்மையான விளைச்சலின் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்பட்டது. சரிங்களா. ஸோ இதுவும் சரிதான். ஆன்சர் இரண்டுமே சரி. ஆப்ஷன் சி. 69, யாருடைய காலத்திலிருந்து பேஷ்வாக்கள் உண்மையான மராத்திய அரசர்களாயினர்? சத்ரபதிகள் பெயரளவிற்கான அரசர்கள் என்னும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். யாருடைய காலத்தில் வந்து பேஷ்வாக்கள் வந்து உண்மையான மராத்திய அரசர்களாகி சத்ரபதிகள் எல்லாம் பெயருக்கு வந்து அரசர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ, யாருடைய காலத்தில் அப்படின்னு வந்து கேட்டுறாங்க. ஆன்சர் ஷாஹு காலத்தில். சரிங்களா. 70வது கேள்வி, மராத்திய பேரரசில் டேஷ் என்பவர் நவீன கால பிரதமருக்கு இணையானவர். மராத்திய பேரரசில் வந்து டேஷ் என்பவர் நவீன கால பிரதமருக்கு வந்து இணையானவர். ஆன்சர் பட்டீல். ஆப்ஷன் சி பட்டீல். 71, தவறான இணையை காண்க. சரிங்களா. தவறான இணை கேட்டிருக்காங்க.
ஃபஸ்ட்டு இராணுவம் மீதும் இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதிலும் சிவாஜி மிக பெரும் கவனம் செலுத்தினார். சரிதான். ஒவ்வொரு படை வீரனும் தலைமை தளபதியால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ இது வந்து தவறு. சரி, ஒவ்வொரு படை வீரனும் வந்து தலைமை தளபதியால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாருங்கிறாங்க. ஸோ தவறு தான். பணி நிறைவு பெற்ற மிகவும் போற்றப்பட்ட படை தளபதிகளின் பொறுப்பில் கோட்டைகள் விடப்பட்டன. அதாவது பணி நிறைவு பெற்ற மிகவும் போற்றப்பட்ட படை தளபதிகள் இருப்பாங்களா, அவங்களோட பொறுப்பில் வந்து கோட்டைகள் வந்து விடப்பட்டது. சிவாஜியின் படையெடுப்புகள் சமவெளிகளை நோக்கி நீட்சி பெற்ற போது குதிரைப்படைகளின் எண்ணிக்கையை பெருகி முக்கியத்துவம் பெற்றன. ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா. ஸோ எது வந்து தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து தவறு. 72வது கேள்வி, சிவாஜியின் முடிசூட்டு விழா எந்த கோட்டையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது? சிவாஜி அவரோட வந்து முடிசூட்டு விழா வந்து எந்த கோட்டையில் வந்து நடைபெற்றனன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ரேகார் கோட்டை. ஆப்ஷன் டி ரேகார் கோட்டையில். 73 அரசன் அல்லது பேரரசன் என பொருள்படும் சத்ரபதி என்பது எந்த மொழிச்சொல்? அரசன் அல்லது பேரரசன் அப்படிங்கிறத வந்து அப்படிங்கிற பொருள் என்ன அப்படின்னா சத்ரபதின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுக்கு என்ன சத்ரபதிங்கிறது வந்து என்ன மொழி சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சத்ரபதிங்கிறது வந்து ஒரு சமஸ்கிருத சொல். சரிங்களா. இந்த சமஸ்கிருத சொல்லுக்கு என்ன பொருள்னா அரசன் இல்லைனா பேரரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாருங்கள் 74வது கேள்வி, தவறான இணையை காண்க. ஸோ பார்த்தாலே தெரியுது இது வந்து உங்களுக்கான கேள்வி தான். குரூப் 4ல் இந்த கொஷினை பொறுத்துக்களை கேட்டிருந்தாங்க. சரிங்களா. குரூப் 4ல் இந்த கொஷினை பொறுத்துக்களை கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து 75 கேள்வி வந்து 2 கொஷின்ஸ் வந்து உங்களை நான் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கேன். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். நான் கரெக்டான ஆன்சர்ஸையும் பின் பண்ணுறேன். சரிங்களா. ஸோ இது வந்து குரூப் 4ல் கேட்ட கொஷின்ஸ் தான். நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் தான். பார்க்கலாம். லாஸ்ட் கொஷின், சிவாஜியை தொடர்ந்து டேஷ் உடனான சர்சாவிற்கு பின்னர் சாம்பூஜி ஆட்சி பொறுப்பேற்றார். சிவாஜியை தொடர்ந்து டேஷ் உடனான சர்ச்சாவிற்கு பின்னர் சாம்பூஜி வந்து ஆட்சி பொறுப்பேற்றார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி அனாஜி தத்தே உடனான சர்ச்சாவிற்கு பின்னர் தான் வந்து பார்த்திங்கன்னா சாம்போஜி வந்து அரச பொறுப்பேற்றார். சரிங்களா. ஆட்சி பொறுப்பேற்றார். ஸோ எனக்கான 75 கேள்வி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து முக்கியமாக நம்ம 7th விட 11th இருக்கிற மராத்தியர் கொஷின்லேருந்து அதிகமாக வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸையும் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். சரிங்களா. ஸோ அப்போ நம்ம சிலபஸ் வரையும் நம்ம ரிவிஷன் பண்ணும்போது மராத்தியர்கள் அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு 75 கொஷின்ஸை நீங்கள் கவர் பண்ணாலே போதும். இந்த ஃபுல் டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணிடலாம். ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸையும் வந்து நம்ம இதை வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்றைக்கான கொஷின்ஸு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துட்டோம். உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க. இல்லை உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஏதாவது வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். இல்லை டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண மாதிரி இருந்தாலுமே மேலே நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.